ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரையும் பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நேற்று ஒரு செய்தி ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். அதோடைய தொடர்ச்சி தான் இது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தின் ரகசியம் நமக்குள்ளேயே புதிய படைப்புகளை உருவாக்குகிறது என்று ஒரு 40 நிமிஷம்தான் பேசினேன். அதோடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். மத்திய 7:7. சும்மா எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், டக்குன்னு ஞாபகத்துக்கு வர வசனம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இது இயேசுப்பன் சொன்னார். ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒரு வசனம் எல்லா காலத்திற்கும் பொருந்துமா? எல்லா காலத்திற்கும் பொருந்தும். சில நேரங்களில் சொல்லப்பட்ட காரியங்கள் சில குறிப்பிட்ட காலத்திற்காக சொல்லப்பட்டது. இயேசு மாமிசத்தில் இருந்த நாட்களிலே கேளுங்கள் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காணுங்கள் என்று சொன்னார். அடுத்தபடியாக தட்டுங்கள் என்று சொன்னார். இது இயேசு மரிப்பதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட வார்த்தை. சரிதானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக இந்த வார்த்தையை சொன்னார். சரி, கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான், இன்றும் உண்டு. காண்கிறவன் பார்ப்பான், என்றும் உண்டு. கதவை தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுவான், என்றும் உண்டு. இது இந்த உலகத்தில் செயல்படுகிற காரியங்கள். நாம் என்ன பார்க்க போகிறோம்? கதவை தட்டி உள்ளே பிரவேசிக்க அவர் வீட்டுக்குள் இல்லை. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எப்படி கதவை தட்டி பிரவேசிப்பதற்கு அவர் வீட்டுக்குள் இல்லை. நீங்கள் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துக்கு போகும்பொழுது வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேங்கிறார். இவன் வாசற்படிக்கு வெளியே இருக்கிறார். இப்போ அவர் தட்டுறவராக மாறிட்டார். மத்திய 7:7 தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னாரு. நான் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் போகும்பொழுது நான் வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு ஒருவன் திறந்தால் என்று சொல்லுகிறார். இவையெல்லாம் அடையாளமாக ஆண்டவர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். நிஜமாக என்ன? அவர் தட்டி நாம் கூப்பிடக்கூடிய ஒரு வீட்டுக்குள் கதவை பூட்டி கொண்டு உள்ளே இல்லை. ஏன்? நம்ம தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வர்ற, பல ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டு வருகிற சத்தியம், கிறிஸ்து உங்களில் இருக்கிறார். அதுதான். உங்களுக்குள்ளே இருக்கிறவர்கிட்ட கதவை தட்டி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்து உங்களில் இருந்தால், அழகாக சொல்லப்பட்டு, கிறிஸ்து உங்களில் இருந்தால். இது எத்தனை பேர் படிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. சில வசனங்கள்லாம் சிலருக்கு கண்ணுக்கு தெரியாமல் எஸ்கேப் ஆயிடுது. படித்தாலும் கண்ணுக்கு தெரியாமலேயே அவங்களுக்கு போய் விடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே இருக்குது? ரோமர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல, மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் என்று ரோமர் 8:10 சொல்லுது. கிறிஸ்து உங்களில் இருந்தால், அவர் உள்ளே இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாய் செத்ததாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது செத்து போச்சு. கிறிஸ்து உங்களில் இருந்தால் செத்து விட்டது. இப்போ நம்ம என்ன பாடம் படிக்கிறோம்?
கிறிஸ்து என்னில் இருக்கிறார், அதான் நம்ம படிக்கிறோம். கிறிஸ்து என்னில் வாழுகிறார், அதைத்தான் நம்ம படிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் எனக்குள் குடியிருக்கிறார், அதைத்தான் நம்ம படிக்கிறோம். அதை தான் நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வரோம். இதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே வரோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த பிதாவாகிய தேவன் சித்தமானார். மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம், மர்மம், சீக்ரெட். எங்க கொலோசியர் 1:27. உங்கள் காதுக்கு நீங்களே கத்தி பேசணுமா? சொல்லுங்கள், உங்கள் காதுக்கு நீங்களே கத்தி பேசணுமா? உங்கள் காதுக்கு நீங்களே கத்தி பேசணுமா? ஏன்னா காது உங்ககிட்ட இருக்குது. உங்கள் வாய்க்கு நீங்களே சத்தமாக பேசணுமா? உங்களுக்கு நீங்களே சத்தமாக பேசணுமா? இல்லை, உங்களுக்கு நீங்கள் மனசில் நினச்சாவே போதும். அதுக்கு சத்தமாக பேச வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்திய 7:7 தட்டுங்கள். இப்பொழுது கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? மகிமையின் கிறிஸ்து ரகசியமானவர் உங்களுக்குள் இருக்கிறார். இதுதான் ரகசியம். கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்துக்கு செத்ததாக இருக்கும். ரோமர் 8:10. கிறிஸ்து உங்களில் இருந்தால், அப்போ உங்களுக்குள் இருக்கிறார். ஆகவே உள்ளே பிரவேசிக்க நீங்கள் கதவை தட்ட வேண்டியது இல்லை. கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியாக 1 கொரிந்தியர் நேற்று பார்த்த பிரகாரம் 1 கொரிந்தியர் 15:45 படி உயிர்ப்பிக்கிற ஆவியாக ஒவ்வொரு கிறிஸ்தனுடைய ஆவிக்குள்ளேயும் அவர் குடி இருக்கிறார், மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு. ஸ்தோத்திரம். ஆகவே சீக்ரெட் ஆஃப் ப்ரேயர், ஜெபிப்பதற்கு இது கஷ்டம் இல்லை. வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நம்ம கடிதம் போட வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு குடும்பத் தலைவர், ஹஸ்பண்டு. வீட்டில் இருந்து அம்மா வீட்டு மனைவி அன்புள்ள அத்தான் அவர்களுக்கு, மாமா அவர்களுக்கு உங்களை விசாரிக்கிற ஒரு கடிதம் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிறார். அதுபோல் கணவன் மனைவிக்கும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, எழுதி போய் போஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 2 பேருமே வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நான் ஒரு முறை பூட்டான் தேசம் சென்றிருக்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் கடவுளிடம் தங்களுடைய பிரார்த்தனை போகும்படியாக ஒரு துணியிலே எழுதி அந்த துணியை ஒரு மரத்தில் கெட்டி பறக்க விட்டார்கள். அப்படி ஒவ்வொரு மரத்துலையும் நிறைய துணி பறக்குது. இப்போ நான் கேட்டேன், இப்படி நிறைய துணியாக பறக்குதா, எதுக்குன்னு கேட்டேன். இல்லை, அவங்க பிரார்த்தனையை எழுதி பறக்க விட்டுருக்குறாங்க, காற்றுல பறந்து இறைவனிடம் சேரும். அவங்க நம்பிக்கை, அவங்க நம்பிக்கையில் அந்த கோட்பாடில் எல்லாருமே ஒவ்வொரு மரத்துலேயும் அவங்கவுங்க பிரார்த்தனையை பிரிண்ட் பண்ணி பறக்க விட்டுருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் பறக்க விட வேண்டிய அவசியம் இல்லை, லெட்டர் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்றும் இல்லை. வீட்டில் இருக்கிற மனைவிக்கு வீட்டில் இருக்கிற கணவனை கடிதம் போட வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிற புருஷனுக்கு வீட்டில் இருக்கிற மனைவி வீட்டில் உள்ள புருஷனுக்கு வீட்டுக்குள்ளேயே கடிதம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ரூமில் தான், ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க, தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த. அப்போது உங்களுக்குள்ள கிறிஸ்து உங்களில் இருந்தால், மகிமையின் கிறிஸ்து உங்களில் இருக்கிறார், இது ரகசியம். ஆகவே எனக்குள் இருக்கிறார். இந்த ஜெபிக்கிறவங்கள் ஜெபத்துடைய ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்குள் இருக்கிறார். ஆகவே நான் அவரை போய் கதவை தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சத்தம் போட்டு கூப்பாடு போட்டு அவரை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் மென்மையாக உங்கள் தொண்டை வலிக்காமல், நோகாமல், நம்ம போகிற சத்தத்தில் பிறருக்கு டிஸ்டர்பே வராமல், அவர்கிட்ட ரகசியமாக மென்மையாக மனம் விட்டு மணிக்கணக்கில் பேசுவது தான் சீக்ரெட் ஆஃப் ப்ரேயர். தட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அவரை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காணுங்கள் கண்டடைவீர்கள்.
அப்போ ஒருத்தர் இல்லைன்னா தேடி போனோம், அவரை பார்க்க போனோம். எங்கே போயிட்டார்? ஆளை காங்கலியே, கடைக்கு போயிட்டு வரேன்னு சொன்னார், காங்கலியேன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். அவர் அங்கேருந்து வரும்பொழுது வந்துட்டார், கண்டு விட்டேன் என்ற ஒரு எண்ணம் வரும். இப்போ நீங்கள் காண வேண்டியவர்கள், காண வேண்டிய தேவன் எங்கேயோ ஒரு மலையில் இல்லை, பரலோகத்தில் இல்லை, அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் நித்தமும் காணலாம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். பிரைஸ் காட், ஸ்தோத்திரம். அவரிடத்தில் நீங்கள் கேட்கலாம். ஆகவே உயிர்ப்பிக்கிற ஆவியாக இருக்கிறார், கிறிஸ்துவாக இருக்கிறார், கிறிஸ்துவின் ஆவியாக இருக்கிறார். மகிமையின் கிறிஸ்துவானவர் மரித்த உயர்த்திலிருந்து உங்களுக்குள் இருப்பதே ரகசியம். ரொம்ப சிம்பிள். நேற்று ஒன்று சொன்னேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் வசனத்தில் முதல் தேவன் ஜீவனை பிறப்பித்தார். என்ன ஜீவனை பிறப்பித்தார்னு சொன்னேன்? புற்களை பிறப்பித்தார். புல் பூண்டு ஹெர்பல்லாம் உண்டாக்குனார். மரம் செடியெல்லாம் உண்டாக்குனார். சிலதில் விதை கொடுக்கிற செடி, சிலதில் விதையும் கனியும் கொடுக்கிற செடி. புல் கனி கொடுக்காது. கதிருக்கு ஸ்தோத்திரம். அது விதையும் கொடுக்காது. அதுபோல் விதை கொடுக்கிற செடியும் விதையும் கனியும் கொடுக்கிற செடிகளையும் விதை கொடுக்காத செடிகளையும் ஜீவனையும் பிறப்பித்தார். இதான் முதல் தெய்வம் படைத்த ஜீவன். எளிய ஜீவன் சொல்லலாம். கதிருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நான் இதை என்ன சொல்கிறேன் என்றால், படைத்தவரே, சிருஷ்டித்தவரே, ஜீவனை உற்பத்தி செய்கிறவரே. நேற்று அதை அளவு கடந்து பேசிட்டேன். அவர்தான் ஜீவாதிபதி. அப்போஸ்தலர் 3:15. அவர்தான் ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர். உபாகம் 33:20. ஸ்தோத்திரம். நானே ஜீவன் என்று சொன்னார். யோவான் 14:20. 1 யோவான் 5:20. ஸ்தோத்திரம் உண்டாவதா. கிறிஸ்துவே நமது நித்திய ஜீவன். கிறிஸ்து உங்களில் இருப்பதே ஜீவன், நித்திய ஜீவன். இதெல்லாம் நேற்று நான் சொன்னேன். அப்போ ஜீவனை பிறப்பிக்கிறவர் எங்கே என்றால், ஜெபிக்கிற நீங்கள், ஜெபத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஜெபிக்கிற நீங்கள் உங்களுக்குள் ஜீவனை உற்பத்தி செய்கிறவர், உயிரை உற்பத்தி செய்கிறவர், ஒன்றை உற்பத்தி செய்கிறவர், ஒன்றை படைக்கிறவர், ஒன்றை உருவாக்குகிறவர் உங்களுக்குள் இருக்கிறார். நமக்கு அந்த திங்கிங்கே இல்லாட்டா நம்ம தினமும் இட்லியும் தோசையும் சுட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். கதிருக்கு ஸ்தோத்திரம். சில திங்கிங் உள்ளவங்க தான் உணவிலேயே பல 1000 விதமான உணவுகளை அவர்கள் கண்டுபிடித்து வெளியே விடுகிறார்கள். அவங்க அதிலேயே பெரிய கோடீஸ்வரர் ஆகிறாங்க. இட்லி கடை வச்சு கோடீஸ்வரர் ஆகிட்டான். டீ நகர்லையும் இட்லி கடை வச்சுருக்கிறான், மதுரையில் வச்சவன். நம்ம சுடுற இட்லி தான் சுடுறான். ஆனால் அவன் டீ நகரில் கொண்டு போய் கோடிக்கணக்கான ரூபா செலவு பண்ணி இட்லி கடை வச்சுருக்கிறான். அதாவது கிறிஸ்தவர்களோ மற்ற மக்களோ, மனிதன் அவன் மனிதனுக்குள்ளே இந்த தன்மையை எல்லாருக்குள்ளேயும் வைத்திருக்கிறார். அவன் இயேசுவை அறிகிறானோ அறியலையோ அதுக்கப்புறம் பட்சணை. ஸ்தோத்திரம். மனிதன் ஒவ்வொருக்குள்ளேயும் மூளையும் அறிவையும் சிந்தையும் புத்தியையும் பார்வையும் யோசிப்பதையும் எல்லாவற்றையும் எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் வச்சிருக்கிறார். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகள் தேவனோடு உறவு கொள்ளுகிற ஒன்று விசேஷமாக நம்ம இடத்தில் இருக்கிறது. அப்போது ஆதியாகம் 1:11 ஜீவனை உற்பத்தி செய்தார். முதல்ல எடுத்தோன்னா யானையை உண்டாக்கலை, சிங்கத்தை உண்டாக்கலை, மனிதனை உண்டாக்கலை. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் புல் தான் ஆரம்பித்தார். எளிய ஜீவனை ஆரம்பித்தார். அது இடம் விட்டு இடம் எங்கேயும் போகாது, அங்கேயே இருக்கும். மரம் அங்கேயே இருக்கும், செடி அங்கேயே இருக்கும், புல் அங்கேயே இருக்கும், பூண்டு அங்கேயே இருக்கும். ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் தான் 2வது ஜீவனை படைக்கிறார், மீனை படைக்கிறார். அது ஒரு குளத்துக்குள்ளே, குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே, குறிப்பிட்ட தண்ணிக்குள்ளே அது நீந்தி பார்க்கும். அதுக்கு கண்ணு இருக்குது, அதுக்கு வாய் இருக்குது. ஆனால் கால் கிடையாது, பறக்க முடியாது, குளத்தை விட்டு ஏரியை விட்டு வெளியே வர முடியாது. அதுதான் 2வது அவர் படைத்தார். 3வது தான் நடமாடுகிறத படைக்கிறார். அது பூமியில் எல்லா இடங்களையும் சுற்றி தெரியும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பறவைகளை படைத்தார். மீனை படைக்கும் பொழுதே அது ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் பறந்து செல்லக்கூடியது. ஸ்தோத்திரம். ஆனால் அதற்கு கண் இருக்குது, வாய் இருக்குது. மிருகங்களை படைக்கும் பொழுது மனித சாயலோடு எல்லா மிருகமும் இருக்குது. ஒருத்தனை பார்த்தா குரங்கு மாதிரி இருக்கிறான்,
ஒருத்த முகத்தை பார்த்தா சிங்க முகம் மாதிரி இருக்குது, ஒரு முகத்தை பார்த்தா பிரைஸ் காத்து அந்த மனித குரங்கு மாதிரி இருக்குது. ஸ்தோத்திரம். ஒருத்தருடைய முகத்தை பார்த்தா சிறுத்த முகம் மாதிரி இருக்குது. பாருங்கள், எல்லாம் பாருங்கள், மிருகங்களை பாருங்கள், மனுஷனுக்கு ஒத்தாப்பில் இருக்கும் அதனுடைய உருவம் எல்லாம். பிரைஸுக்கு அதை காட்டு ஜீவன், வீட்டு ஜீவன் படைக்கிறார். கடைசியில் மனிதனை படைக்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக படைக்கிறார், மேலான ஜீவனாக படைக்கிறார். எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய முடியாய் அவனுக்கு ஸ்பெஷலாக இன்னொரு அறிவை கொடுத்து எல்லாவற்றையும் ஆண்டுகொள்ள, எல்லாவற்றையும் அணுவிக்க அந்த தெய்வத்தை போல சிந்தையை, யோசனையை, சாயலை அவனுக்கு கொடுக்கிறார். இப்படி ஜீவனை உற்பத்தி செய்த ஆண்டவர் இப்போ எங்கே இருக்கிறார்னா, மகிமேன் கிறிஸ்துவாக, உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக, படைக்கிற ஆவியானவராக, உருவாக்குற ஆவியானவராக, சிருஷ்டிக்கிற ஆவியானவராக நமக்குள்ள, உங்களுக்குள்ள, இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருக்குள்ளேயும் இருக்கிறார். அப்போ முதலாவதாக ஒரு சின்னதையே நம்மளால் உண்டாக்க முடியலட்டா அப்புறம் யானை, பூனை, சிங்கம், புலி எங்கேருந்து உருவாக்க? இந்த ஜெபிக்கிறவரால் ஒரு சிறிய ஜீவன், அவங்களுக்கு இருக்கிற உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இருக்கிறார், வல்லமையான ஆவியானவர் இருக்கிறார், டுனாமேஸ் இருக்கிறார், அற்புதமானவர் இருக்கிறார், சிருஷ்டிகளின் தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். இதைத்தான் தானியேல் 5:12 அவனுக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி அவனுக்குள் இருந்ததாம். ஆகவே விவேகமும் ஞானம் உடையவனாக இருந்தானாம். அது ராஜாத்தை பார்த்து ராஜாவுக்கு சொல்லுகிறார், உங்களுடைய அரசரவையில் ஒரு புருஷன் இருக்கிறான், அவன் பேர் தானியேல், அவனுக்குள்ள பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கு, அவன் விவேகமும் ஞானமும் கொண்டவன், அவனை அழைத்து உனக்கு என்ன சந்தேகமோ அவனை கேளு. கதர்க ஸ்தோத்ரா. ஆரம்பத்தில் ஜீவன், புல் என்ற ஒரு ஜீவனை தேவன் உற்பத்தி செய்தார். அப்போ ஒரு மனிதன், ஜெபிக்கிற ஒரு மனிதன் ஒரு சிறு காரியத்தையே அவனால் செய்ய முடியாவிட்டால், படைப்பின் தேவன் அவனுக்குள் இருக்கிறார், ஜீவனை உண்டாக்குறவர் அவனுக்குள் இருக்கிறார், உயிர்ப்பிக்கிறவர் அவனுக்குள் இருக்கிறார். அந்த மனுஷனால், அந்த மனுஷியால் முதல்ல அவரை போலவே ஒரு புல்லை போல ஒரு காரியத்தையே, சாதாரண காரியத்தையே அவனால் செய்ய முடியாவிட்டால் அது ஆச்சரியமாகிறது. கதிர்கு ஸ்தோத்திரம். அப்போ ஜீவனை உற்பத்தி செய்கிறவர் மரித்து உயிர்த்தெழுந்து ஆவியாக உங்களுக்குள் உட்பிரவேசித்து, எத்தனை வருஷம் ஆகுதுன்னா, நீங்கள் என்னைக்கு இயேசுவை விசுவாசித்தீங்களோ அன்றைக்கே வந்துட்டார். நான் சபையில் 20-30 வருஷம் இருந்தாலும் வந்துட்டாருன்னு சொல்லி நடத்துகிறவங்களுக்கும் நடத்துகிறவருடைய கீழ் இருக்கிறவங்களுக்கும் புரியாத ஒன்றாக இருக்கிறது. இப்போ ஆல்ரெடி பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசுவை எப்பொழுது விசுவாசித்தோமோ, பிரைஸ் காட், அப்பொழுதே உள்ளே வந்து விட்டார். கதிராபதற்கு ஸ்தோத்திரம். ஆனால் அன்றில் இருந்து கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவாலயத்திற்கு சென்று ஜெபிக்கிறார்கள், பல இடங்களுக்கு சென்று ஜெபிக்கிறார்கள். ஆலயத்தில் ஜெபிக்கிறார்கள், ஜெபக்கூட்டம் என்றால் எங்கேயும் போகிறார்கள், பயணம் செய்து போகிறார்கள். அங்கே ஒரு 3 நாள் உபவாசம், இங்கே ஒரு 24 உபவாசம், அங்கே போதருடைய உபவாசம். ஸ்தோத்திரம். பாண்டிச்சேரியில் தமிழ்நாட்டில் இருக்கிற பிரபலியமான போதர்கள்லாம் கூடி ஒரு உபவாச ஜெபம் வச்சாங்க. 2500 ரூபா 3 நாளைக்கு. ஏகப்பட்ட ஊழியர் போனாங்க, 3 நாளைக்கு 2500 கொடுத்துட்டு. அதாவது ஜெபத்தின் ரகசியத்தை தெரிந்து கொள்ள. யார் பேசுனா? பாஸ்டர் மோகன் பேசினார், பாஸ்டர் ரத்னபால் பேசினார், பால் தங்கையா பேசினார். என்னையா கற்றுட்டு வந்தீங்க சொல்லுங்கள், என்ன கற்றுட்டு வந்த சொல்லு. 3 நாளைக்கு 2500 ரூபா கொடுத்து சொல்லு, கொஞ்சம் சொல்லிக் கொடு, எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடு. இல்லை, நல்ல பிரசங்கம் பண்ணாங்க, நல்லா இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணாங்க. இதைத்தானே செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், இதைத்தானே செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். உயிர்ப்பிக்கிற ஆவியார் உனக்குள்ள இருக்கார். நீ என்ன உயிர்ப்பிக்கிற, நீ என்ன ப்ரொடக்ட் பண்ணுற, நீ என்ன உண்டாக்குற, நீ உன்னால் என்ன வெளியே கொண்டு வர முடிந்தது? சபைக்காக வெளியே கொண்டு வர, உன் குடும்பத்திற்காக நீ என்ன கொண்டு வந்த, உன் வாழ்வுக்காக என்ன கொண்டு வந்த, உன் ஜபத்தால் உன் வாழ்வுக்காக நீ என்ன சிருஷ்டித்த, என்னத்தை உண்டாக்குன, என்னத்தை படைத்த சொல்லு. உன் எதிர்காலத்துக்காக நீ என்ன உருவாக்குன, என்ன படைத்த, என்ன சிருஷ்டித்த. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் பரிசுத்த தேவனுடைய ஆவி உனக்குள் இருக்கிறார். மரித்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சகலம் அதிகாரம் உடையவர். கிறிஸ்து உங்களில் இருக்கிறாரே, மகிமையின் கிறிஸ்து உங்களில் இருப்பதான ரகசியம்.
அப்படி இருக்கும்பொழுது நீ புள்ளையாவது உண்டாக்குனியா? முடியல. அதான் பிரச்சனை. அதான் சபையில் எழுப்புதலும் இல்லை. பிள்ளையே உண்டாக்க முடியாத ஒரு ஆளை கொண்டு எங்கே எழுப்புதலை கட்டளையிடுங்கிற நிலைமையில் இருக்குது. நாம் அறிய வேண்டியது என்ன? நாம் அறிய வேண்டியது என்னவென்றால், நம்மை சுற்றிலும் அவிசுவாசத்தையும் நம்பிக்கை இன்மையும் நாம் உண்டாக்கி வைத்திருக்கிறோம். நான் என்னை சுற்றி, நீங்கள் உங்களை சுற்றி நாம் என்ன வைத்திருக்கிறோம் என்றால், எரிகோ கோட்டையை சுற்றிட்டு வந்தாலும் சரி, அதான் இடிக்காதுன்னு எனக்கு தெரியுமே, சுற்றிலேயே எனக்கு தெரியுமே இடிக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு சுற்றினா, அப்படி அவிசுவாசத்தை தங்களுடைய சுற்றில் வைத்து கொண்டு சுற்றினால் எங்கே இடிக்கும்? எரிகோ கோட்டை இடியாது. இவர்கள் கானான் தேசத்திற்குள் நுழையும் போதே, அங்கே உள்ள நுழைஞ்ச உடனே, அங்கே இருக்கிற மனுஷரை பார்த்த உடனே, ஐயோ இவ்வளோ உயரமாக இருக்கிறான், இவ்வளோ தடியாக இருக்கிறான், ராட்சச பிறவியாக இருக்கிறான், நம்ம வெட்டுக்கிளியை போல் இருக்கிறான், நம்ம ஜெயிக்க முடியாது எண்ணம் வந்த உடனே அவன் தோத்துட்டான். ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தில் கோலியாத்தை பார்த்த உடனே சவுல் தோத்துட்டான். பார்த்த உடனேயே சவுலும் அவருடைய ஜனங்களும் அவிசுவாசம் என்ற ஒரு கோட்டையை தங்களை சுற்றி கட்டிக்கிட்டாங்க. ஐயோ அவன்கிட்ட போய் அவனுக்கு யுத்தம் பண்ண முடியாதுப்பா பார்த்த உடனே. ஆனால் தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறவன் தான், ஒரு கட்டையந்தான், குட்டையந்தான், அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவனை பார்த்து அவன் பயப்படவே இல்லை. அவன் பார்வையில் ஒரு குருவியை போல, ஒரு பறவையை போல, ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஒரு 4 கால் ஜீவனை போல அவன் பார்வைக்கு தெரிஞ்சான். ஒரே நிகழ்ச்சி தான். ஜாஷ்வாவுக்கும் யோசுவாவுக்கும் அந்த பெரிய மனுஷன், நெடியான மனுஷன், உயரமான மனுஷன், டாலாக இருக்கிறவன், அரக்கனாக இருக்கிறவன், கொடியவனாக தெரிகிறவன், சுண்டக்கம்மாய் தான் இவங்க பார்வைக்கு தெரிஞ்சாங்க. ஆனால் கூட போன 10 பேருக்குமே அது ஒரு பெரிய அவிசுவாசம் என்ற ஒரு கோட்டையை தங்களை சுற்றிலும் வைத்து கொண்டார்கள். ஆகவே தான் அவர்களால் ஒன்றுமே சாதனை படைக்க முடியவில்லை, உற்பத்தி செய்ய முடியவில்லை, ஜீவனை உண்டாக்க முடியவில்லை. கதற்கு ஸ்தோத்திரம். அப்போது காட்ஸ் பீப்புள், கடவுளுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே தங்களை சுற்றிலும் ஒரு சாதகமற்ற, எதிரான, தங்களுக்கே சாதகமற்ற, தங்களுக்கே எதிரான காரியங்களை வீட்டுக்குள்ளேயும் வெளியேயும் யோசித்து கொண்டு சிந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த கட்சி தான் எனக்கு வராதுன்னு தெரியுமே, இவன் தான் எனக்கு தோற்றுருவான்னு தெரியுமே. இப்போது எலெக்ஷன் நேரம் பார்த்தீங்கன்னா அதை சொல்கிறேன் நான். இந்த கட்சி எனக்கு வராதுன்னே தெரியுங்க, இவன் எனக்கு தோற்றுருவானே தெரியுங்க, இவன் டெபாசிட் வாங்க மாட்டானே எனக்கு தெரியுங்க, இவன் பெரிய சயின்டிஸ்ட்டு, இவர் எல்லாருடைய ஹார்ட்டுக்குள்ளே நுழைஞ்சி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டார், இவன் தான் ஃபெயில் ஆயிடுவான்னு தெரியுமே, இவன் தான் உருப்பட மாட்டான்னு தெரியுமே, இவனுக்கு லட்சக்கணக்கில் செலவு போனாலும் இவனுக்கு வேஸ்ட்டுன்னு தெரியுமே. சர்ச்சுக்களை வரும்பொழுதுமே இந்த கோட்பாடோடு தான் மக்களும் வராங்க. பிரசங்கத்தை கேட்கும் பொழுதும் கடந்து போகும் பொழுதும் இதே கோட்பாடு தான் வருகிறார்கள் அவர்கள். ஸ்தோத்திரம். அப்போது உள்ளே வரும்பொழுது, வீட்டுக்குள் நுழையும் பொழுது, வீட்டுக்குள் வாழும்பொழுது, ஒரு இடத்திற்கு போகும்பொழுது, வேலைக்கு போகும்பொழுது, அல்லது ஆலயத்திற்குள் வரும்பொழுது, தங்களுக்கு எதிரானவைகளையே உற்பத்தி செஞ்சுக்கிட்டு வந்தா, அப்போ உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உள்ளே இருந்து ஜீவனை உயிர்ப்பிக்க வேண்டும், காரியங்களை உயிர்ப்பிக்க வேண்டும், செயலை உயிர்ப்பிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அவனுடைய அன்றாட வாழ்க்கையை உயிர்ப்பிக்க வேண்டும், அதில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டை கொண்டு வர வேண்டும். ஆனால் அதெல்லாம் முடியாதபடி ஜெபிக்கருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, கருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, அனுதினமும் எதிரானவர்களே யோசித்து உற்பத்தி செய்து ஒரு தொழிற்சாலையை போல் இருப்பார்கள். அவங்க ஃபேக்ட்ரியில் தான் ப்ரொடக்ட் பண்ணுவாங்க. என்ன ப்ரொடக்ட் பண்ணுவாங்க? சாதகமற்றதே சிந்திப்பதை ப்ரொடக்ட் பண்ணுவாங்க. நான் ஒரு புத்தகத்தை படித்தேன். ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெயினில் ஒரு தம்பதி பயணம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது எதிரில் ஒரு ஃபேமிலி உட்காந்துருக்கு, ஏத்தாப்புல ஒரு ஐயா உட்காந்துருக்கார். 2 பேருமே வயசானவங்க. அப்போ அவர் முதல்ல பேசுகிறாரு. என்ன சரின்னு சொன்னால், நான் பாஸ்டராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியை வந்து சொல்கிறார். நானும் பாஸ்டராக தான் இருக்கிறேன் சொல்லி 2 பேர் கலந்து யோசிச்சிட்டே போகிறாங்க.
மனைவி வந்து சும்மாவே இப்படி கன்னத்தில் கை வைத்து கொண்டு கப்பல் கவுந்துட்டுன்னு சொல்லி கவலையோடு உட்காந்துருக்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இவர் கேட்டார், உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் ஒய்ஃப் தொழிற்சாலை வச்சுருக்கிறாங்க, அந்த தொழிற்சாலையில் வந்து சேர்மனாக இருக்கிறாங்க அப்படின்னாங்க. என்ன தொழிற்சாலைன்னு கேட்டாங்க. கவலையை தயாரிக்கிற தொழிற்சாலை, அதற்கு இவங்க தான் சேர்மேன். கவலையை தயாரிக்கிற தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலைக்கு இவங்க தான் சேர்மேன் என்று சொன்னார். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சர்ச்சைக்கு வரவங்க பாதிரிமார், போதகர்மார், மூப்பர் எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா இந்த கேஸில் இருக்குது. இது மாதிரி தொழிற்சாலை, நிறைய தொழிற்சாலை, சோம்பேறி என்ற தொழிற்சாலை, துக்கமாக இருக்கிற தொழிற்சாலை, கவலைப்படுகிற தொழிற்சாலை, அவிசுவாசம் என்ற தொழிற்சாலை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, சாதகமற்றதையே பேசுகிற தொழிற்சாலை, இதை மாதிரி நிறைய தொழிற்சாலைகளை சபைக்கு வர்ற மக்களும் ஆயர்களும் ஊழியர்களும் வச்சிட்ருக்கிறாங்க. இவங்க இதையே உற்பத்தி செஞ்சு இதையே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. இவர் ஃபேக்ட்ரியில் என்ன பண்ணுறாரு, இப்போ உபத்திரத்தை தான் அவர் ப்ரொடக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் உங்களை சோதிப்பார், சோதனை என்ற ஒன்றை இவருடைய ஃபேக்ட்ரியில் உற்பத்தி ஆகுது. அவனே ஏற்கனவே சோதிக்கப்பட்டு புண்ணாகி நொந்தா வந்திருக்கிறான். அவனுக்கு காயங்கட்டி அனுப்பாமல், பிரைஸ் காட் ஸ்தோத்திரம் உண்டா, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுப்பாருப்பா, உனக்கு சத்துவம் இன்னைக்கு கிடைக்குன்னு சொல்லாமல், வெயிலுக்கு உதங்குற உனக்கு நிழலாக இருக்கிறார் இயேசு அப்படின்னு சொல்லி கொடுக்காம, ஸ்தோத்திரம் உன்னை விடுதலையாக்குற இயேசு ஆலயத்துக்குள் இருக்கிறார் என்று சொல்லாமல், உன் வருத்தத்தை நீக்கி இளைப்பாறலை கொடுக்கிற இயேசு உனக்குள் இருக்கிறார் என்று சொல்லாமல், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, எவ்வளோ நுகத்தை சுமக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது அப்படி சொன்னவருக்கு நுகத்தை கொடுத்துடணும் எல்லாரும் சேர்ந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ என்ன செய்கிறோம் என்றால், உயிர்ப்பிக்கிறாவியவர் உள்ளே இருந்து கொண்டே அங்கிருந்து ப்ரொடக்ட் ஆகிற உற்பத்தி பண்ணுற ஜீவன் என்னது என்றால், சோம்பேறித்தனங்களையும் அவிசுவாசங்களையும் கெட்டதுகளையும் சாதகமற்றவைகளையுமே ஜெபிக்கிற மக்கள் ஆலயத்துக்குள் சென்றாலும் சரி, வீட்டுக்குள் ஜெபித்தாலும் சரி, எங்கே போய் ஜெபித்தாலும் சரி, இதுவே அவங்களுடைய தொழிற்சாலையினுடைய தயாரிப்பாகவே இருக்கிறது. அது இந்தியர்கள் நிறைய பேர் இது தயாரிக்கிறாங்க. தயாரிப்பதற்கு நாட்டை ஆளுகை செய்கிறவங்களும் ஒரு காரணம். அவங்க தான் எல்லாமே இலவசமாக கொடுத்துட்றாங்களே. நீ உள்ளே உட்காந்து நீ இப்படிப்பட்ட காரியத்தை தொழிற்சாலையிலேருந்து நீ தயார் பண்ணிட்டுரு அப்படின்னு சொல்லி வாழ வச்சிடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போது ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் நம்பிக்கையற்ற தன்மை அது உள்ளே இருக்குது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை வெளியே காலி பண்ணணும். பிரைஸ் காட். ஜீவனை உற்பத்தி செய்கிறவர் உள்ளே இருக்கிறார். அப்போ நம்பிக்கையற்ற தன்மை வெளியே அது எல்லாவற்றையுமே தடுக்கிறது. எதிர்மறையாய் பேசுகிற பேச்சு, நம்புவது, செயல்படுவது, காரியங்களை செய்வது, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே இதையெல்லாம் தடுத்தால்தான், இதையெல்லாம் நீக்கினால்தான் மனிதனுக்குள் உங்களுக்குள் இருக்கிற உயிர்ப்பிக்கிற கிறிஸ்துவாக இருக்கிற ஆவியானவர் செயல்படவே முடியும். அது இருந்தால் அது வரைக்கும் அவர் செயல்படவே முடியாது. 40 நாள் கோலியாத் சவால் விட்டான். அவர் தேவனால் ஒன்றுமே செய்ய முடியல. ஏன்னா எல்லாமே பிரைஸ் காட்டுவதாக எதிர்மறையாக யோசிக்கிறவன், சாதகமற்றதாக யோசிக்கிறவன், நம்பிக்கையற்றவர்கள் அதையே செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. யெகோவா தேவன் மேலே பற்று உண்டு, தேவனுக்கு பலி செலுத்தல் உண்டு, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுக்கு வைராக்கியமான ஜனங்கள் தான். ஆனால் 40 நாளும் அந்த வாரில் அவன் வந்து சவால் விட்டுட்டு போகிறான். ஆனால் இவங்களுக்குள்ளேருந்து என்ன உற்பத்தி ஆகுது என்றால், நம்பிக்கையற்ற தன்மையும் சாதகமற்ற தன்மையும், பிரைஸ் காட் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, இவங்களுக்குள்ளேருந்து தேவனை அறிந்திருந்தாலும் அதுதான் உள்ளிருந்து உண்டானதை தவிர வேறு எதுவுமே உண்டாகலை. இதை தடுத்தால்தான், இதை இல்லாமல் ஆக்கினால்தான் இங்கே அற்புதமே நடக்கும். ஆகவே தான் இயேசுவிடத்தில் வந்த தகப்பன் தன் பிள்ளையை தூக்கி கொண்டு, இவனுக்குள்ள இருக்கிற ஆவி இவனை தீயிலையும் தண்ணீரிலையும் தள்ளுகிறது, சுகமாக்கும், உடைய சீஷலால் முடியவில்லை என்று சொன்னபொழுது, நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்கும்போது, நான் நம்புகிறேன், என் அவிசுவாசம் போக எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். என் அவிசுவாசம் போக பிரைஸ் காட் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள், என் நம்பாமை போக எனக்குள் உதவி செய்யுங்கள் என்று சொன்னார். அது என்கிட்ட இருக்கக்கூடாது, அதை காலி பண்ணுங்க அப்படின்னா. ஸ்தோத்திரம். அப்போ கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக இருந்தால் உங்களுக்குள் ஒரு நிஜமான வாழ்க்கையை, வெற்றியான வாழ்க்கையை, உண்மையான வாழ்க்கையை,
இந்த உலகத்தில் நிரூபிக்க வேண்டிய வாழ்க்கையை உங்களுக்கு அவர் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். ஸ்தோத்திரம். ஆகவே நமக்கு ஒரு மனம் இருக்குது, அது ரொம்ப டேஞ்சர். நமக்கு ஒரு உணர்ச்சி இருக்குது, அது ரொம்ப டேஞ்சர். நமக்கு ஒரு ஐம்புலன் இருக்குது, அது எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஞ்சர். நம்ம இந்த ஐம்புலன்களை தான் நம்பி நம்ம வாழ்கிறோம். அது இயல்பு, படைப்பிலே அது இயல்பு. நம்முடைய ஐம்புலன்களை தான் நம்ம சார்ந்து வாழுகிறோம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் இங்கே தான் சாதகமற்றதெல்லாம் உற்பத்தி ஆகுது. ஐம்புலன்குள்ளே தான் உற்பத்தி ஆகுது, எதிர்மறையானது உற்பத்தி ஆகுது. ஆனால் அதை வீழ்த்த தான், அதை காலியாக்கத்தான், அது செயல்படாமல் இருக்கத்தான் கிறிஸ்து ஆவியாக உங்கள் ஆவியில் இருக்கிறார். புரிஞ்சு கொள்ளுங்கள். நம்முடைய ஐம்புலனுக்குள் இருக்கிற அணுகுண்டை காட்டிலும் மோசமான பிரைஸ் காட் செயல்கள் எல்லாம் இந்த ஐம்புலனுக்குள்ளே தான் இருக்குது. ஸ்தோத்ரா. இந்த ஐம்புலன்கள் வழியாகத்தான், எண்ணம் வழியாக, மனம் வழியாக, உள்ளம் வழியாக, இருதயம் வழியாக, உணர்வு வழியாக, உணர்ச்சி வழியாக, ஸ்தோத்திரம் உண்டாவதாக, இதன் வழியாகத்தான் பிரைஸ் காட் ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் சாதகமற்றதையும் எதிர்மறையானதையும் குழப்பமானதையும் உள்ளிருந்து வெளியே உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே தான் நிஜமான காரியங்கள், சக்ஸஸான காரியங்கள், வாழ்க்கையில் முன்னேற வேண்டிய காரியங்கள் இந்த ஐம்புலன்களே தடுத்து இவர்களை வாழ விடாமல் ஆக்கி விடுகிறது. இதை ஒழிக்கத்தான், இந்த ஆதாமின் சுபாவத்தை ஒழிக்கத்தான், ஆதாமுக்குள் இருந்த ஐம்புலன்களும் கெட்டுப்போன சர்ப்பத்தின் இயல்பு கொண்ட இந்த இயல்புகளை செயல்படாமல் ஆக்கத்தான் கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்து ஆவியாக உங்களுக்குள் இருக்கிறார். சிம்சோன் கெட்டது எதால? உடல்ல பலசாலி, மனசுல, எண்ணத்தில், உணர்வில், உணர்ச்சியில், பார்வையில் ரொம்ப வீக்னஸ். ஆனால் உடல்நலத்தில் அவர் பராக்கிரமசாலி. சிங்கத்தை விட கிழிச்சு போட்டுருவார். ஆட்டுக்குட்டியை கிழிக்கிற மாதிரி ஒரு சிங்கம் வந்தால் பிடிச்சி ரெண்டாக கிழிச்சு போட்டுருவார். உடலில் பெரிய பலசாலி, மனசில் அவருடைய மைண்ட் ரொம்ப வீக்னஸ், அவருடைய பார்வை ரொம்ப வீக்னஸ், அவருடைய உணர்வு ரொம்ப வீக்னஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ அதன் வழியாகத்தான் தெளிலால் நடந்தே போகிறான். அவள் இல்லாட்டாலும் அதன் வழியாக தான் அவன் நடக்கிறான். அவள் காட்சி தருகிறாள். ஐம்புலனுக்குள்ளே தான் அவள் காட்சியை தர்றான். ஃபிகரே அங்கே தான் உண்டு, ஃபோட்டோவே அங்கே தான் எடுக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இவர் தேவ மனுஷன்தான், தேவாவியை பெற்ற மனுஷன்தான், தேவனுக்காக காரியத்தை சாதித்தவர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் உள்ள ஒன்றை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்குது. சிம்சோனுக்குள்ள உள்ள ஒரு பேடான காரியத்தை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்குது. இவர் தேவ மனுஷன்தான், தேவனுக்கு வைராக்கியமானவர் தான், தேவனுக்கு காரியத்தை சாதிக்க அழைக்கப்பட்டவர் தான், தேவ அபிஷேகம் பெற்றவர் தான். ஸ்தோத்திரம். பிறப்பதற்கு முன்பதாகவே அழைப்பை தேவன் உறுதி செய்தார். நல்ல தாய் தகவனுக்கு பிறந்தவர் தான். இவையெல்லாம் இருந்தாலும் அவருக்குள் உற்பத்தி பண்ணுவது என்ன? அவுட் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அதில் என்ன உற்பத்தி பண்ணுது? மனம் என்ன உற்பத்தி பண்ணுது? அவருடைய தொழிற்சாலை. உள்ளம் என்ன உற்பத்தி பண்ணுகிறது? எண்ணம் என்ன உற்பத்தி பண்ணுகிறது? உணர்வு என்ன உற்பத்தி பண்ணுகிறது? உணர்ச்சி என்ன உற்பத்தி பண்ணுகிறது என்றால் அது நித்தமும் நிமிடந்தோறும் தெளிலாலேயே உற்பத்தி பண்ணுது. வேறு எதையுமே உற்பத்தி பண்ணலை. அப்போ உள்ள எது உற்பத்தி ஆகிறதோ அதுதான் வெளியே வருகிறது. ஆகவே இந்த ஆதாமின் இயல்பு, சர்ப்பத்தின் இயல்பு ஒரு மனுஷனுக்குள் மாமிச இயல்பாக இருக்கிறதுனால தான் அது உற்பத்தி ஆகுது. ஆகவே சிலுவையிலே பாவ மாமிச சாயலாய் வந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அதை கொன்று என்ன செய்தார் என்றால் ஜீவ ஆவியானவராக, உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக, கிறிஸ்துவின் ஆவியாக, தேவனுடைய ஆவியாக நமக்குள்ள, உங்களுக்குள்ள, எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார். ஏன் சிம்சோனை தவறானதை உற்பத்தி செய்து போல் நம்முடைய வாழ்க்கையில் உற்பத்தி செய்யாமல் நாம் ஜீவனை உற்பத்தி பண்ண, பிரைஸ் காட், ஆரோக்கியமானவர்களை உற்பத்தி பண்ண, நேர்த்தியானவர்களை உற்பத்தி பண்ண, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, தேவ ராஜ்யத்துக்கு ஏதுவாக உற்பத்தி பண்ண, உங்களுடைய குடும்ப நலனுக்காக உற்பத்தி பண்ண, இந்த நாட்டின் ஆசீர்வாதத்துக்காக உற்பத்தி பண்ண, புதிய புதியவை சிருஷ்டிப்பதற்கு, புதிய புதிய உண்டாக்குவதற்கு, புதிய புதிய யோசனைகள் உங்களுக்குள் உருவாவதற்கு அவர் உள்ளே இருக்கிறார். சொக்க வெள்ளியே உள்ளே இருக்குது, சொற்க தங்கமே உள்ளே இருக்குது, ஒப்பற்ற செல்வமே உள்ளே இருக்குது. ஸ்தோத்திரம். பிரபஞ்சத்தை படைத்தவரே உள்ளே இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஐம்பூதங்களையும் படைத்தவரே உள்ளே இருக்கிறார். ஆற்றல் மிக்கவரே உள்ளே இருக்கிறார். ஸ்தோத்திரம். சிம்சோனுக்குள் நிஜமானதை உற்பத்தி செய்ய முடியவில்லை, தீமையை உற்பத்தி செய்தார்.
அப்போ ஆரம்பிப்பது அத்தனையும் சிம்சோனுக்குள் வெளியே இல்லை, உள்ளே இருந்து ஆரம்பித்தது. ஸ்தோத்திரம். ஆனால் வெளியே தான் அவர் தேவ மனுஷனாக இருந்தார், உள்ளே அவர் இல்லை என்பதை மட்டும் பார்க்கிறோம். ஆகவே இப்போது நான் என்ன கற்றுக் கொடுக்குறேன் இந்த ஜெபத்தில்? என்ன கற்றுக் கொடுக்கிறேன் என்றால், இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக உங்களுக்குள் இருக்கிறார். ஆகவே ஜெபத்தில் உங்கள் உள்ளான மனிதனில் அப்படி இருக்கிறிடம் உறவு கொள்ள வேண்டும். ஒரே ஆவியாக பிரைஸ் காட் அவரோடு இணைந்து உறவு கொள்ளும் பொழுது பிரைஸ் காட் உங்களுக்குள்ளிருந்து உற்பத்தியாகி வெளியே வருவதெல்லாம் ஜீவனாக, வாழ்வாக, வெற்றியாக, பீஸாக, அமைதியாக, ஆசீர்வாதமாக வந்து அமையும். அதற்கு ஸ்தோத்திரம். அப்படி உள்ளே இருந்து வருவது ஒரு விடுதலையாக இருக்கும். அப்படி உள்ளே இருந்து வருவது ஒரு அற்புதமாக இருக்கும். அப்படி உள்ளே இருந்து வருவது ஒரு ஞானமாக இருக்கும். அப்படி உள்ளே இருந்து வருவது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி உள்ளே இருந்து வருவது ஒரு பிரைஸ் காட் ஒரு செழிப்பாக இருக்கும். அப்படி உள்ளே இருந்து வருவது ஒரு உயர்வாக இருக்கும். அப்படி உள்ளே இருந்து வருவது ஒரு பெருக்கமாக இருக்கும். கதிராபத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே அது உள்ளே உண்டாகி அது வெளியே வருகிறது. உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இது எப்படி வருதுன்னா, உள்ளே ஜீவனாக ஜீவ ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உள்ளே இருப்பதனால இதெல்லாம் உங்களால் உள்ளே இருந்து கொண்டு வர முடியும். உங்களால் அவருடைய ஆவி உங்களுக்கு இருக்கிறனால ஒரு அற்புதத்தை கொண்டு வர முடியும். விசேஷித்த ஞானமாய் செயல்படுவதை கொண்டு வர முடியும். அளவற்ற அறிவை கொண்டு வர முடியும். பெரிய உயர்வை கொண்டு வர முடியும். ஸ்தோத்திரம். இதுவரை பெறாத ஆசீர்வாதங்களையும் செழிப்புகளையும் கொண்டு வர முடியும். அதற்குத்தான் அவர் உள்ளே இருந்து இப்படி தேடுகிற, இப்படி அறிகிற, இப்படி புரிகிற மக்களுக்குள் செயல்பட, ஜீவனை உற்பத்தி செய்ய உள்ளே ஜீவன ஆவியாக இருக்கிறார். கதிராபத்திற்கு ஸ்தோத்திரமிடாவதாக. ஆகவே ஏவாள் மனதில் கனியை முதலாவதாக விரும்பினார்கள். கதிராபத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம அதை பார்க்குற 3ஆம் அதிகாரத்தில் முதல்ல அதை பார்த்த உடனே ஒரு ஆசையும் ஒரு விருப்பமும் ஒரு இச்சையும் உண்டானது. கதிராபத்திற்கு ஸ்தோத்திரம். அந்த விரும்பின உடனே அது சாப்பிட்ட மாதிரி தான், பார்த்த உடனே சாப்பிட்ட மாதிரி தான். அதுதான் புதிய ஏற்பாட்டுடைய தீசிஸே. சாப்பிடலை, அந்த அம்மா பார்த்தாங்க, அது இச்சிப்பதற்கு புசிப்பதற்கு நல்லது என்று அது நினச்ச உடனே சாப்பிட்ட மாதிரி தான் முடிஞ்சுது. சாப்பிடலை, ஆனால் சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னு அர்த்தம். இனி அதை சாப்பிட தேவையில்லை, மனசில் நினைச்சாச்சுல்ல. சாப்பிட்டாதான் சாப்பிட்டேன்னு கிடையாது. அதை பார்த்து அதை உள்ளுக்குள்ளேயே கேமரா ஃபோட்டோ எடுத்து அது எனக்கு புசிப்பதற்கு இச்சிப்பதற்கு நலமாக இருக்குது அப்படின்னு உள்ள ஃபிகர் விழுந்த உடனே அது சாப்பிட்ட மாதிரி தான் முடிஞ்சது. அப்போ சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இல்லை, அதை பார்த்து அதை திங்க் பண்ண உடனே சாப்பிட்ட மாதிரி ஆயிட்டு. அதை பார்த்த உடனே எதிரான சாதகமற்ற காட்சி உள்ளே வந்துட்டு, அந்த அம்மாவுக்கு சாதகமற்ற எதிரான ஒரு படம் ஃபிகர் உள்ளே விழுந்துட்டு. அது என்ன ஆனதுன்னா, அது உள்ளே விழுந்த உடனே அந்த அம்மாவுக்கு என்ன ஆனது என்றால், மோசமான விளைவுகள் தான் உண்டானதை தவிர வேறு எதுவுமே உண்டாகலை. எதிரான விளைவுகள் தான் உண்டானதை தவிர வேறு எதிரான அந்த கனியை புசிக்காட்ட முடிஞ்சு போச்சு. கனியே புசிக்காம இருந்தாலுமே கதை முடிஞ்சுன்னு அர்த்தம். அதான் இயேசு சொல்லும்போது, நீ இச்சையோடு பார்த்தாவே நீ காலி ஆயிட்ட அப்படின்னாரு. நீ ஒன்றும் அடைய வேண்டாம், நீ பார்த்தாவே நீ முடிஞ்சிட்ட அப்படின்னாரு இயேசு. நீ ஒன்றும் செய்யலப்பா, ஆனால் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் வேதம் என்ன சொல்ற, அவன் நினைவு எப்படியோ அவன் அப்படி, நினைவு எப்படியோ அவன் அப்படி. அவன் எப்படி நினைக்கிறானோ அதான் அவன். சாப்பிட்டாதான் இல்லை, செஞ்சாதான் இல்லை, அவன் எப்படி நினைக்கிறானோ அதான் அவன். அப்போ மனம் ஒரு கற்பனை சக்தியில் அசை போடுவது படமாக இருந்தாலும் அது நிஜமாக வடிவில் வந்துவிடும். இந்த மனம் கற்பனை சக்தியில்
ஒன்றை கற்பனை பண்ணும் என்றால், அதை படமாக யோசிக்கும் என்றால், சிந்திக்கும் என்றால், அது வாழ்வில் தெளிலாலே வந்து அடைஞ்சிருவா, பத்சாபையிலே வந்து அடைஞ்சிருவா, கனியே வந்து சேர்ந்துடும். நினைச்சாங்க, படம் விழுந்தது, வாழ்க்கையில் நிஜமாக வந்து சேர்ந்துட்டு. நினைச்சாங்க அவனை ஜெயிக்க முடியாது, வாழ்க்கையில் அப்படியே ஆகிப்போச்சு. இந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாதுன்னு நினைச்சான், அது அப்படியே வாழ்க்கையில் நிஜமாக வந்து சேர்ந்துட்டு. அப்போ நம்ம மனதை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து தான் வாழ்வு நிஜமாக இருக்கும். அப்போ உங்களுக்குள்ள உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இருக்கிறார். இது எப்படி பயன்படுத்துறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நிஜமாக வந்து சேரும். இதுதான் சீக்ரெட் ஆஃப் ப்ரேயர். ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு நல்ல புடவை தொங்குது, ஒரு டிவி இருக்குது, நம்மகிட்ட 1900 கலைஞர் கொடுத்த பழைய டிவி இருக்குது, தூக்கி போடுவோன்னு ஒரு எண்ணம் வந்தாவே அதை பார்த்தோன்னே அது வீட்டுக்கு வந்துடும். அது மனசில் விழுந்துட்டு இல்லையா? எப்படியாவது ஒரு லோனை போட்டாவது, எப்படியாவது போட்டால் ஏதாவது போட்டாவது அது முதல்ல வீட்டுக்குள்ளே வந்தால் தான் நமக்கு நிம்மதியாக இருக்குமே தவிர, இல்லாட்டி நிம்மதியாக இருக்காது. இந்த பழசை தூக்கி குப்பையில் போட்டால் தான் நிம்மதி வருமே தவிர. அப்போது இந்த மனம் எவ்வளோ விலையேறப்பட்டதுன்னு பாருங்களேன். அது பார்க்குது, அது டிசைட் பண்ணுது, ஃபிகர் உள்ளே வருது, வீட்டுக்குள்ளே போன உடனே சும்மா இருக்க முடியல, திருப்பி நம்ம பார்த்ததை வீட்டுக்குள்ளே வந்துடுது. அப்போ நம்முடைய சிறு வாழ்க்கை, நடந்த வாழ்க்கை, கடந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் பாருங்களேன். இவர்கிட்ட பேசக்கூடாதுன்னா அது நிஜமாக மாறிடும், பேசவே மாட்டீங்க. இவனை பார்க்கக்கூடாது அப்படின்னு சிந்தையில் படம் விழுந்ததுன்னா பார்க்காமலே போயிட்டுருப்பீங்க. கதருக்கு ஸ்தோத்திரம். இவன்கிட்ட உறவை வைத்துக்கொள்ளக்கூடாங்கிற சிந்தை வந்துட்டுன்னா உடனே நீங்கள் உறவை வைக்காமல் அந்த படம் ஃபிகர் விழுந்துடும், அந்த உறவை வைக்காமங்கிற நிகழ்வு நடந்தே முடிஞ்சிடும். இவளை வீட்டுக்குள்ளே ஏற்றக்கூடாதுங்கிற ஒரு முடிவு மனசில் பிம்பத்தில் விழுந்துட்டாவே அவளை அது நிஜமாகிடும், வீட்டுக்குள்ளே ஏற்றவே மாட்டோம். கதாமதிருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் ப்ரேயர் லைஃப்லையுமே இருக்குது. என்ன இருக்குன்னா, உள்ள ஒரு உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இருக்கிறார். இவரை வச்சு நீ என்ன சிந்திக்கிறியோ, என்ன யோசிக்கிறியோ, என்ன ஜெபிக்கிறியோ அது நிஜமாக உனக்கு வந்து சேரும். இதுதான் ஜெபத்துடைய ரகசியமே. உள்ள உற்பத்தி செய்கிற ஆவியானவர் இருக்கிறார். இவரை வச்சு என்ன ஃபிலிம் எடுக்கிறியோ, எதை பார்க்குறீங்களோ, எதை உற்பத்தி செய்கிறீங்களோ அது நிஜமாக நம்முடைய வாழ்க்கையில் வரும், சபைக்குள்ளே வரும், எழுப்புதல் வரும், எல்லாமே வரும். எல்லாமே தேசமே மாறும். நம்ம தான் ஆப்போசிட்டாகவே நம்ம ஃபிகரில் படம் எடுத்துக்கிட்டே இருக்கிறோமே. தினமும் நம்ம நாட்டை ஆள்ற காரியங்களையோ, வீட்டு காரியங்களையோ, குடும்ப காரியங்களையோ, அலுவலக காரியங்களையோ, சபை காரியங்களையோ எப்பொழுதுமே நம்முடைய படம் சாதகமற்றதே பீம் எடுத்துக்கிட்டே இருக்குது, ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்குது, அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு ஃபிலிம் எடுத்துக்கிட்டே இருக்குது. அப்போ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுது. அப்போ உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக ஏன் இருக்கிறார்னா, எப்பா என்னை நீ கேமராவை பயன்படுத்து, நீ என்ன ஃபிகர் எடுக்கிறியோ, என்ன நீ திங்க் பண்ணுறியோ, என்ன ஆவிக்குரிய விஷயம் திங்க் பண்ணுறியோ, என்ன புது சிருஷ்டிப்பை திங்க் பண்ணுறியோ, என்ன உற்பத்தி பண்ணுறங்கிறத திங்க் பண்ணுறியோ, வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத நீ படம் எடுக்கிறியோ, அதுவே உன் வாழ்க்கையில் நிஜமாக அது சேரும் அப்படிங்கிறாரு. அதுக்கு தான் உள்ளே இருக்கிறார். ராமதுருக்கு ஸ்தோத்திரம். சின்ன வயசில் பாருங்கள், பல தப்பு செஞ்சுருப்போம். சினிமா பார்க்குற காலங்களில் இந்த படம் பார்த்துன்னு நினச்சா சரி, வீட்டுக்கு ஒரு முக்காடை போட்டுட்டு அப்பா அம்மா கண்ணில் மஞ்சத்தொலியை மிளகாத்தொலியை போட்டு தூங்க வச்சுட்டு பமையன் பார்த்துட்டே வந்துடுவான். அதெல்லாம் தானாக நடக்கும். அவன் நினச்சான் அது நடக்கும், அவன் சிந்தித்தான் அது படமாக மனசில் விழுந்தது. நேராக எப்படியாவது எதையாவது சொல்லி அவன் எஸ்கேப் ஆகி பார்க்க வரவே மாட்டான். அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன்னா அதை நிறைவேற்றுவதற்கு, அந்த மனசில் விழுந்த படம் நிறைவேற்றுவதற்கு, அது நிஜமாக மாறுவதற்கு அதால் முடியும். நம்ம விரும்புவது நிஜமாய் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. இது நம்முடைய வாழ்க்கையில் தொடரக்கூடியது. ஆனால் அது பழைய வாழ்வு. நான் உங்களுக்கு ஒரு புது வாழ்வை சொல்லுகிறேன். கிறிஸ்து ஜீவனாக உங்களுக்குள் இருக்கிறார், ஜீவாதிபதியாக உங்களுக்குள் இருக்கிறார், உயிர்ப்பிக்கிற ஆவியாக உங்களுக்குள் இருக்கிறார். கிறிஸ்து உங்களில் இருந்தால் மகிமையின் கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே ரகசியம். பிரைஸ் காட். மனதில் எப்படி யோசித்து திட்டமிடுகிறோமோ அதுவே நிஜமானதாக வடிவில் உண்டாகும் என்றால், அப்படியே ஜெபிக்கிற நீங்கள், ஆவினால் தேவனோடு தொடர்பு கொண்டிருக்கிற நீங்கள் ஏன் தோற்று போக காரணம் என்ன? ஜெபித்த பின்பு பிரைஸ் காட் ஸ்தோத்திரம் உண்டாவதாக
நாம் அறியாமல் பின்பு என்ன செய்வோம் என்றால் சாதகமற்ற காரியங்களையே, அது செயல்படாத காரியங்களையே, அது உருவாக்காத காரியங்களை செய்து கொண்டே இருப்போம். அதுதான் தோல்வி அடைந்து விடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நன்றாய் நாம் புரிய வேண்டியது, நான் ஒரு சில நிமிடங்களில் நான் முடிக்கிறேன். ஒரு 45 மினிட்ஸ் தான் நான் பேசணும்னு வச்சுருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இன்று இந்த ஜெப ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு அருமையான காரியம் அதுதான். ஜீவ ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர், மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் எதற்கு இருக்கிறார்? பழைய வாழ்க்கையைப் போல நீங்கள் வாழ்வதற்கல்ல, பழையவைகளை உற்பத்தி செய்தது போல் நீங்கள் உற்பத்தி செய்வதற்கல்ல. இவர் சகலவற்றையும் புதிதாக்குகிறவர். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் புது சிருஷ்டியாக இருக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய ஜெபத்தின் வழியாக அனுதினமும் பிரைஸ் காட் ஸ்தோத்திரம், உங்கள் ஆவியின் மனதை கொண்டு நீங்கள் எது வடிவமைக்கிறீர்களோ அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் நிஜமாக மாறும். அதுவே டெஃபினட்டாக சொல்கிறேன், அதுவே நிஜமாகும். வியாதியை பார்த்து இல்லைன்னு சொன்னால் அது இல்லாமல் போகும். ஸ்தோத்திரம். எது இல்லையோ அது இருக்கிறதா பார்த்தா இருக்கிறதாகும். சாராளுக்கு செத்துப்போன கர்ப்பத்தையே அவளுடைய விசுவாசம் உருவாக்கியது, உயிரடைய செய்தது. செத்துப்போன சரீரமுடைய ஆபிரகாமை மீண்டும் உயிருள்ள உடம்பமாக அவனுடைய ஜீன் முழுவதும் மாறுவதற்கு விசுவாசம் உதவி செஞ்சது. கிழவனுக்கு எல்லா ஜீனையும் மாற்றிட்டார், அம்மாவுக்கும் மாற்றிட்டார். உற்பத்தி செய்கிற ஜீவன் ஆபிரகாமுக்கு இல்லை, சாராளுக்கு இல்லை. ஆனால் அந்த ஜீனையே கர்த்தர் மாத்துறாரு. ஸ்தோத்திரம். யாக்கோபுடைய தந்திரத்தை பாருங்களேன். நாம் எப்படி விரும்புகிறானோ ஆடு அப்படி குட்டி போடுது, ஜீனே மாறுது. அங்கே ஒரு ஜீனே மாறுது பாருங்க. ஸ்தோத்திரம். அங்கே அறுவை சிகிச்சை இல்லாமலேயே எல்லாமே உள்ளே மாறுது பாருங்க, எல்லாமே உள்ளே மாறுது பாருங்க, அறுவை சிகிச்சை இல்லாமலேயே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் என்றால், அதுதான் கிறிஸ்தவர்களாகி நமக்கு உங்களுக்கு வைத்திருக்கிற ஆவிக்குள்ளே வைத்திருக்கிறார். நம்முடைய அறியாமை, உள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது, உற்பத்தி செய்கிற ஜீவன், உயிர்ப்பிக்கிற ஜீவன் எனக்குள்ளே இருக்குது. அதுதான் கிறிஸ்து. அவர் உள்ளே இருந்து எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கிறார். பழசு எதுவுமே எனக்கு இல்லை, இனி எல்லாமே நியூ ப்ராடக்ட் தான் எனக்கு, புது காரியம்தான் எனக்கு, புதிய படைப்பு தான் எனக்கு, புதிய எல்லாமே நடக்கப் போகிறது, புதுசு தான் எனக்கு உற்பத்தி ஆக போகிறது. எனக்கு வந்து சேர்வதெல்லாம் புதுசு தான், நான் அடைய போவது புதுசு தான், நான் உற்பத்தி செய்வதும் புதுசு தான். ஒவ்வொரு நாளும் நான் ஏதாவது ஒரு புதிய காரியத்தை உற்பத்தி செய்ய அந்த இயல்பை, அந்த ஆவியை, உற்பத்தி செய்கிற ஆவியை எனக்குள் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஃபேக்டரியிலிருந்து, அந்த தொழிற்சாலையிலிருந்து இதுதான் உற்பத்தி ஆகாமே தவிர வேறு எதுவும் உற்பத்தி ஆகாதுங்கிற முடிவை நீங்கள் தான் எடுக்கணுமே தவிர யாருமே கிடையாது. நமக்கு எப்படி மனம் திரும்பல் வந்தது? நம்ம மனம், நம்முடைய எண்ணத்தின் அடிப்படையில் மனம் திரும்பல் வந்தது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் மனம் திரும்பிட்டேன்னு எப்படி தெரியும்? இது உள்ளே தான் ஏற்பட்டது. நான் ரட்சிக்கப்பட்டேன்னு எப்படி தெரியும்? அது உள்ளே தான் ஏற்பட்டது. உள்ளே ஏற்பட்டது பின்பு எல்லாம் மாறுது. நான் இப்படி நடக்க மாட்டேன், இப்படி செய்ய மாட்டேன், இப்படி பேச மாட்டேன், இப்படி செயல்பட மாட்டேன், இப்படி சாதகமற்ற முறையில் வாழ மாட்டேன் என்கிற முடிவெல்லாம் அந்த மனம் திரும்புதல் உள்ளே இருந்து வெளியே அது செயல்பட வெளியே வைக்குது. நான் இப்படி தான் வாழ்வேன், இப்படி தான் பேச போகிறேன், நான் நேர்மையாக வாழ போகிறேன், நான் இப்படி பக்தியாக வாழ போகிறேன், நான் இப்படிலாம் செயல்பட போகிறேன். உள்ளே ஏற்பட்ட அந்த மனம் திரும்புதல் வெளியே இப்படி நிறைய காரியத்தை ப்ரொடக்ட் பண்ணுது, உற்பத்தி பண்ணுது, செயலாக்குது. ஆனால் மனம் திரும்பி கொஞ்ச காலத்தில் சர்ச்சைக்கு வந்து ஞானஸ்நானம் எடுத்த பின்பு அதெல்லாம் செத்துருது. அது ஒரு விசுவாசி அத்தனையும் மறந்துடுவாங்க. அப்புறம் நான் ஊழியம் செய்ய போகிறேன், ஜெபம் பண்ண போகிறேன், ஊரை சுற்ற போகிறேன், ஜெபக்கூட்டத்தை போகிறேன், அந்த லைனில் போயிடுவாங்க. அந்த லைனில் போய் இவங்களால் ஒன்றுமே உற்பத்தி செய்ய முடியாத அளவுக்கு டம்மி பீஸ் ஆகிடுவாங்க. தொழிற்சாலை பால் அடைந்து குப்பையாக போயிடும். அப்போ அந்த ஆரம்ப நாட்களில் உள்ள மனம் திரும்புதல் என்ற ஒரு செயல் ஜீவன் உற்பத்தி ஆன உடனே அது இதெல்லாம் முடியும். நான் சினிமா பார்க்க மாட்டேன், நான் டிவி பார்க்க மாட்டேன், நான் உட்காந்து பேச மாட்டேன், நான் அப்படிலாம் போக மாட்டேன், நான் நண்பரோட சுத்த மாட்டேன், நான் ஒழுங்காக படிப்பேன், நான் ஒழுங்காக வாழ்வேன், பிரைஸ்கா, நான் பரிசுத்தமாக இருப்பேன், நான் தெய்வ பக்தியாக இருப்பேன், நான் ஜெபிக்கிறடம் மாறுவேன், நான் வந்து வேதம் வாசிக்கிறடம் மாறுவேன். இதெல்லாம் எங்கேருந்து உற்பத்தி ஆச்சு? உங்களுக்குள்ளான உற்பத்தி ஆச்சு. அப்புறம் 2 வருஷம் கழித்து ஃபேக்ட்ரி பலதை அடைஞ்சி குப்பையாகி தெருவுக்கு போன அந்த ஃபேக்ட்ரி மாதிரி காடு மேடும் புல்லும் விளைய ஆரம்பிச்சுட்டு நம்ம அதை மறந்துடுறோம். அதோட உற்பத்தி நின்று போகுது.
இப்பொழுது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன? அதே உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். அன்று சிலவைகள் மட்டும்தான் உங்களுக்குள் வெளியே வந்தது. இனி இந்த தேசத்திற்கு தேவையான அத்தனையும் உங்களுக்குள் வரப்போகிறது. அப்போ எதிர்மறையா எப்படி இருக்கு? உலகம் முழு நிரம்பி இருக்கு. பிரபஞ்சம் அளவில் எதிர்மறை சாதகமற்றவைகள் நிரம்பி இருக்கிறது. ஆகவே எதிர்மறையானதை ஒழித்து புதிய சிருஷ்டியை உங்களுக்குள் வைத்திருக்கிறார். அந்த புதிய சிருஷ்டிப்புக்குள்ளே எதிர்மறையானது எதுவுமே இல்லை. உலகம் முழுவதும் எதை திறந்தாலும், எங்கே பார்த்தாலும், எதை ஓப்பன் பண்ணாலும், எங்கே போனாலும், பேங்க்கு போனாலும், அங்கே போனாலும், இங்கே போனாலும், இங்கே போனாலும், அங்கே போனாலும், இங்கே போனாலும், ஸ்கூலுக்கு போனாலும், காலேஜுக்கு போனாலும், ஓ காட், நீதிமன்றத்துக்கு போனாலும் சரி, எந்த ஆஃபீஸ் போனாலும் சரி, எதிர்மறையானதான் உள்ளே நிறைந்து இருக்கிறதே தவிர, ஒரு பஸ்ஸில் போனாலும், ட்ரெயினில் போனாலும், ரயில்வே ஸ்டேஷனில் போனாலும், ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும், பிரைஸ்கா போனாலும், எங்கே போனாலும் சரி, எதிர்மறையாக தான் பெருகி இருக்கிறது. ஆனால் கடவுளுடைய வாழ்க்கையிலே எதிர்மறையானதை எல்லாம் ஒழித்து விட்டு புதிய சிருஷ்டியாக மாற்றியிருக்கிறார். இப்போ எதிர்மறைக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. உலகத்தில் இருக்கிற எதிர்மறையானவைகளுக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லைங்கிற என்னைக்கு முடிவு வரீங்களோ அன்னைக்கு தான் ரிவைவல் பெயர், அன்னைக்கு தான் சீக்ரெட் ப்ரேயருடைய வல்லமை வெடித்து சிதறும். இந்த எதிர்மறையானது எனக்கு எதுவுமே கிடையாது, எனக்கு ஃபெயில் எதுவுமே கிடையாது, எனக்கு வாழாவாது எதுவுமே கிடையாது. நான் தலை தான், நான் எல்லாத்துலேயும் வெற்றி தான், நான் எல்லாத்துலேயும் பாசு தான், நான் எல்லாத்துலேயும் டாப் ஒன்று தான். இதை மாதிரி சாதகமானதை தான் கிறிஸ்து சிலுவை நமக்கு செய்து வைத்திருக்கிறார். கதாவதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே கதாவதற்கு ஸ்தோத்திர ஜபத்தில் நான் யாரோடு இணைகிறேன் என்பது தெரிய வேண்டும். உயிர்ப்பிக்கிற ஆவியானோடு ஜபத்தில் இணைகிறீர்கள். அவர் யார்? முடிவில்லாதவர். அவர் யார்? அந்தமானவர். அவர் யார்? சர்வ வல்லமை உள்ளவர். அவர் யார்? ஏக சக்கராதிபதி. அவர் யார்? கத்தாதி கத்தா. அவர் யார்? ராஜாதி ராஜா. அவர் யார்? சர்வ ஞானம் படைத்தவர். அவர் யார்? சகல அதிகாரம் உடையவர். அவர் யார்? சகலத்தையும் உண்டாக்கினவர். அவரோடு நீங்கள் ஜபத்தில் இணைறீங்க. அவர் சாதகமற்றவரா? அவர் அவிசுவாசமானவரா? அவர் நேர்மறையற்றவரா? அவர் குழப்பத்தை உண்டாக்குறவரா? அவர் எதிர்மறையான காரியத்தை உண்டாக்குறவரா? அவர் அவிசுவாசத்தை உண்டாக்குறவரா? அப்படிப்பட்டவரோட உங்களுடைய இணைப்பு இல்லையே. அப்படி என்றால் உங்களுடைய ஜபங்கள் எல்லாம் வெற்றியாகத்தான் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நேர்மறையானவர் உங்களுக்குள் இருக்கிறார். நிஜமாகவே எல்லாம் மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் புரிகிற மாதிரி கூறி முடிக்கிறேன். முன்னே மனதில் எத்தனையோ தவறானவர்களை நாம் உற்பத்தி செய்தோம். அது நிஜமாக மாறியது. இனி அது இல்லை. உங்களுக்குள் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இருக்கிறார். அவர் நிஜமானவர்களை உற்பத்தி செய்கிறவர். உங்களுக்குள் உற்பத்தியாகி வெளியே வரும். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. கேட்ட மக்களுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எதை சிந்தையிலே நினைக்கிறோம் அது நிஜமாய் மாறுகிறது. அது பழைய வாழ்வு. இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் புது ஜீவனாக இருக்கிறார்கள். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உள்ளே இருக்கிறார். இனி எல்லாம் புதியவைகளை உற்பத்தி செய்யட்டும். ஆசீர்வாதங்களை உற்பத்தி செய்யட்டும். இதுவரை காணாதவைகளை உற்பத்தி செய்யட்டும். வெற்றியை உற்பத்தி செய்யட்டும். உயர்வை உற்பத்தி செய்யட்டும். தலையாவதை உற்பத்தி செய்யட்டும். எதிர்மறையானவைகள் எனக்கு எதுவுமே இல்லை, அதோடு எனக்கு இணைப்பு இல்லை என்று செல்ல உதவி செய்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாக்கியம் மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது வானத்தின் வாசல்.